தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத ஷார்ட்டாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கடத்தி போன ரேவதியை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி கீழே விழலை, அங்கே இருக்க ஒரு பாறையை பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு கார்த்தி என்ட்ரி கொடுத்தாலும் சடனாக ரேவதியை காப்பாற்ற முடியலை. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாஸ் ஃபைட் சீனை கார்த்தி கொடுத்துருப்பாரு. ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் தவறி விழப்போக இருந்த ரேவதியை கார்த்திக் கை கொடுத்து காப்பாற்றுறாரு. ஸோ காப்பாற்றி முடித்த அடுத்த செகண்ட் கார்த்திக் ரேவதி 2 பேருமே ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த செகண்ட் கார்த்தியுடைய கையை ரேவதி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணும்போது கார்த்திக் ரேவதி 2 பேருமே ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தி என்ன ஆச்சுன்னு சொல்லி ரேவதி கிட்ட விசாரிக்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையுமே ரேவதி கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்லேருந்து வரும்போது யாருமே இல்லாத இடமா பார்த்து தன்னை கடத்திட்டாங்க அப்படின்னு ரேவதி கார்த்திக்கிட்ட சொல்ல, உன்னை கடத்தினது வேறு யாரும் கிடையாது, அந்த மாயா தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த தடவையும் ரேவதி கார்த்தியை நம்பலை அப்படின்றதான். ஸோ இங்கே கடத்தின விஷயம் இது எல்லாமே ஏன் நீ செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி கார்த்தி மேலே போடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் உன்னை கடத்தி வச்சுருந்தா எதுக்காக நான் போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய கிரிமினல் புத்தி ஏன் அப்படிலாம் யோசிக்காது அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சொல்கிறாரு, அந்த மாயாவை நம்பாத, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொன்னபோது அவங்க பாவம் தனி ஒரு லேடியாக இருக்காங்க, அவங்க இப்படிலாம் செய்திருக்க முடியும்னு மாயாவை ரேவதி முழுமையாக நம்புகிறாங்க. ஆனால் கார்த்தியை நம்பலை அப்படின்றதான் இந்த சீன். மொத்த பழியையும் ரேவதி கார்த்தி மேலே தூக்கி போட்டதுனால ஏற்காட்டில் இருந்ததெல்லாம் போதும், பேக் பண்ணு, உடனே ஊருக்கு கிளம்பலாம், நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த செகண்ட் கார்த்திக் ரேவதி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. ரேவதி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், மயில்வாகனம் இவங்க 3 பேருமே கார்த்திக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்காடுலாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்திக்கிட்ட ஒவ்வொரு கொஷினாக கேட்க இங்கே மயில்வாகனம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கார்த்தி உண்மையை மறைக்கலை, போன இடத்துல சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ரேவதியை யாரோ கடத்தி கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதுமே ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, யார் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாமே மாயா தான் செய்தா, ஆனால் மாயா அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டா, நான் என்ன சொன்னாலும் ரேவதி நம்பவே இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்ல, இங்கே சந்திராவும் இதை கேட்டுட்டு எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, மாயா அப்படி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு மாயாவுக்கு சப்போர்ட்டாக சந்திரா ஒரு பக்கம் பேச, இந்த விஷயத்தில் மாப்பிள்ளை மேலே எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை, நான் மாப்பிள்ளையை நம்புகிறேன் அப்படின்ட்டு மாயா இந்த அளவுக்கு இறங்கிட்டாளா, அவளை உயிரோடு விடக்கூடாது, என் துப்பாக்கிக்கு இரையாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சாமுண்டீஸ்வரி போகும்போது அந்த இடத்துல கார்த்தி சாமுண்டீஸ்வரியை தடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாயாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ரேவதி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதியோடைய ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வெளியில் இருக்கிறதுனால மேரேஜுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் தான் கல்யாணத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் எங்கேயாவது கிளம்பி வந்துடலான்னு பார்க்குறேன், நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் அடுத்து என்ன, ரேவதி ஃபாரின் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறாங்க. இந்த விஷயத்தில் கார்த்திக்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கும் தெரிய வர, ஸோ அப்போது ரேவதி கண்டிக்கவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் அந்த டிரைவர் தான் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி கார்த்தி மேலே ரேவதி கோவப்படவும் சான்ஸ் இருக்குது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.